ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம், அந்த கழகம் பாசவலை அப்படின்னு சொல்லித்தான் நிறைய கட்சிக்காரன் போய் சேர்றான். குறிப்பா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஓடிகாலி பசங்களும் ஓடுகாலிகளும் அங்க அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து ரெட்டலைக்கு துரோகம் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல போய் எல்லா பனையூர் கேட்டை பார்த்து சேர்ந்தவன் தான் அங்க அவன். இப்போ அது ஒரு பாச வலைன்னு சொல்லிட்டு இருந்தா அது ஒரு சிலந்தி வலை கூடுங்க. அங்க போய் உள்ள நுழைஞ்சிட்டானா வெளியே வர முடியாது, வெளியே விடமாட்டாங்க. உள்ள வர்றதுக்கு முன்னால உங்களுக்கு நான் அந்த பதவி கொடுக்குறேன் இந்த பதவி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த 25 எம்எல்ஏக்களும் பதவி ஆசை குடிச்சு போய் மந்திரி பதவி ஆசை குடிச்சு போய் உள்ளதும் போச்சுறான் நொல்லக்கண்ணான்னு வெளியே வந்த கதையாத்தான் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு வீறு நடை போட்டு கொண்டு இருக்கின்றது. இப்ப தமிழக வெற்றி கழகத்துல எல்லா கட்சிக்காரனும் போவா. திமுக ஒரு சிலர் போறா, அதிகமா இல்லைங்க. அண்ணா திமுக போறான், முன்னாள் மந்திரி போறான், எம்எல்ஏ சீட்ல நின்று தோத்தவன் போறான், எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதவன் போறான். ஆனா இந்த கடமை தவறாத இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும் பாத்தீங்களா, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கூட இன்னைக்கு காசு ஆசைப்பட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்துக்கிட்டான். கம்யூனிஸ்ட் கட்சி ஜீவா காலத்துல இருந்தே இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல அவங்க கையில காசே இருக்காதுங்க. எல்லா பக்கம் ஒரு கூட்டம் நடந்ததுன்னா ஒன்னா துண்டு எழுதிட்டு போவான், பிச்சை கட்டிட்டு காசு போடுவாங்க. இல்லைன்னா உண்டியல் எடுத்து அந்த சிவப்பு கலர் கொடி நோட்டீஸை ஒட்டிக்கிட்டு உண்டியல் குட்டிக்கிட்டு சலக்குன்னு ஆட்டிட்டு போய் வர. இப்போ உண்டி குலுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் குண்டி கொளுத்து போய் எங்க போய் சேர்றான்? தமிழக வெற்றி கழகத்துல கம்யூனிஸ்ட்காரன் சேர்றான். யாரு போய் சேர்ந்தது? மகேந்திரன். அங்க போய் தலையில தூக்கி வச்சு காட போறாங்களா? இங்க இருந்தாவதும் உங்களுக்கு தோழரேன்னு சொல்லி ஒரு மரியாதை கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க அவங்க ஆளடியில போய் நக்கி பிழைக்கிறதுக்கு அதுக்கு இங்கேயே கொடுக்குற காசு மாச சம்பளம் உங்களுக்கு வருது இல்லையா, வாங்கிட்டு இங்கே கௌரவஸ்தியா இருந்திருக்கணும். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு செயலாளர் சொல்றாரு, சண்முகம் சொல்றாரு, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடிய இடத்தில் 2 கட்சியும் ஒண்ணு சேர்ந்ததுன்னா தமிழக வெற்றி கழகம் இருக்கிற இடம் தெரியாதுன்னு சொல்றாங்க. இதையாத திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய RS பாரதியும் சொல்றார். அவரும் பங்காளிகள் கட்சி தான், ஒன்னும் பகையாளிகள் கட்சி இல்ல. இப்ப சட்டசபை நடக்கிற இடத்துல முன்ன திமுக அதிமுக எதிர் அணியில் இருந்தோம். இப்ப எல்லாத்தையும் தமிழக வெற்றி கழகம் ஒரே அணியில சேர்த்து விட்டுருச்சு. நாங்க எல்லாம் இப்போ ஒருதாய் பிள்ளைகளாகவும் ஒருதாய் மக்களாகவும் தான் இருக்கிறோம்னு சொல்றாங்க. இப்போ இந்த நிர்மல் குமார் இருக்கிறார் இல்லையா, நிர்மல் குமார் அமைச்சர் என்ன சொல்றாரு? திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இழந்து செயல்படும் சொல்லி அறிக்கை விட முடியுமான்னு கேக்குறாங்க. 2 கட்சியும் சேர்ந்து ஒரே இதை அறிக்கை விட முடியுமா அப்படின்னு சொல்லி கட்சியை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புனக்கு போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 கட்சிக்குமே சண்டைய போட்டு நாங்க ஒரு உத்தம யோகியத எல்லாம் எங்கிட்ட வாங்க, எல்லாம் பரிசுத்தமாயிரலாம், நாங்கெல்லாம் பரிசுத்த ஆவிக்கு சொந்தமானவன், பரிசுத்த பிதாவும் குதாவும் எங்களோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்துல சிங்கப்படை 37 நாட்கள்ல 240 அட்டூழி நடந்திருக்குது. கொஞ்சம் நந்தத்து அட்டூழி இல்லைங்க. அது குறிப்பா பாத்தீங்கன்னா அதுல ஒரு 100க்கு பக்கமா எல்லா பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சித்திரவதை தான், பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பாலியல் சீண்டதான். இப்போ அமைச்சொன்னி என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஆட்சி அமைச்சொன்னையும் நாங்க வேலையில்லா பட்டதாரிக்கு 4000 ரூபாய் எடுத்து அக்கௌண்ட்ல ஊட்டுறோம், வீட்டுல உட்காந்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்கலாம்னு சொன்னாங்க. அந்த அக்கௌண்டிங் ஆனா விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னா சும்மா ஒரு 10% தள்ளுபடி பண்ணிட்டு நானும் தள்ளுபடி பண்ணேன்ட்டு போயிட்டான். இப்போ பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கன்னு சொன்னா, குழந்தை பிறந்தா எல்லாத்துக்கும் மோதிரம் மாட்டி வரும்னு சொன்னானுங்க. ஒவ்வொரு குழந்தையும் தமிழ்நாட்டுல பொறுக்கிறப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மோதிரம். 37 நாட்களா தமிழ்நாட்டுல ஜனனம் மத்து போச்சா? அது ஆம்பளை குழந்தை புறம்புற குழந்தை இருந்தாலும் சரி, ஜனனம் மத்து போச்சா? ஏன்னா எல்லாம் மோதிரம் போடுறதுக்கு போனவங்கள என்னாச்சு? அதையும் காணா. இப்ப 2500 ரூபா உங்க அக்கௌண்ட்ல அப்படியே குழுக்குன்னு உழுகுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 1000 ரூபாயை கொடுக்கறதுக்கே தடுமாட்டமா இருக்குது. வெள்ளை அறிக்கை அறிவிக்கிறேன்னு சொல்லி கட்சி சொல்லுது. யாரு சொல்றாரு? நிதிமந்திரி சொல்றாரு, மரியன் வில்சன் வெள்ளை அறிக்கை கொடுத்தா 10 லட்சம் கடன் பொய்கை தெளி போட்டு 17 லட்சம் கடன். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதானே அந்த கட்சி ஆட்சி பொறுப்பு ஏத்துக்கிட்டீங்க.
ஆட்சிக்கு முன்னே என்ன சொன்னீங்க நீங்க? 10 லட்சம் ரூபாய் கடன் அதிமுக 5 லட்சம் வாங்கி 5 லட்சம் கோடி இருந்தது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் 10 லட்சம் கோடி பண்ணி விட்டு நீங்க தெரிஞ்சான போய் உட்காந்தீங்க. போனோன்னு கஜானா காலின்னு சொல்றப்ப எப்படி எல்லாத்துக்கும் இப்ப 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு எங்க பணம் வந்தது? இப்ப மத்த திட்டத்துக்கெல்லாம் போட்டுட்டு இருக்க பணம் எங்க வந்தது? எல்லாம் ஒரு மாயை ஏற்படுத்தி உங்கள் விஜய் உயிர் என வருவான் உங்கள் விஜய்னு ஒரு பாட்டை பாடி ஒரு ரீல்ஸ் போட்டு இன்ஸ்டாகிராம்ல அப்படியே எல்லாம் மயக்கி ஒரு மாயை ஏற்படுத்தி ஆட்சிக்கு 107 ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ மெஜாரிட்டி கிடைக்கலைங்கிறதுக்காக வேண்டி என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ கூட்டணி கட்சிய தர்மம்னு சொல்லி இருந்திருந்தா, நியாயம்னு சொல்லி இருந்திருந்தா, தமிழக வெற்றி கழகத்துக்கான இதர கட்சியை கூட்டு சேர்த்தாம ஆட்சி அமைச்சு ஆட்சி நடத்துறதுக்குண்டான முயற்சி பண்ணிருக்கணும். இல்லைன்னா அந்த 107 தொகுதி ராஜினாமா பண்ணிட்டு புதுசா எலெக்ஷனை தந்திக்கிட்டோம். ஒரு 6 மாசத்துக்கு கவர்னர் ஆட்சி நடந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்க நின்று ஒரு 150 சீட்டு வரேன்னு சொல்லியிருந்தா இந்த கருப்பு கோட்டை போட்ட விஜயும் அவங்க கூட இருக்கக்கூடிய இந்த ஆதவர்த்தின்னு புஷியானது நிர்மல் குமார் அருண் குமார் எல்லாமே நல்ல உத்தம யோகின்னு சொல்லியிருக்கிறார். சட்டசபையில வாய் பேச முடியாத முதலமைச்சர் யாரு சொல்லி பேசுறாங்க? சுத்தி முத்தி பாக்குறாங்க. முதலமைச்சர் பேசுனப்படு உடனே ஆதவர்ஜன் எந்திரிச்சிட்டு குதிக்கிறாரு, இல்ல நிர்மல் குமார் குதிக்கிறாரு, இல்ல ராஜ்மோகன் குதிக்கிறாங்க. இப்போ வேற யாரும் எதுவும் எந்த விதமான சட்டமும் போடுவதற்கு விவரங்கிறது அறவே கிடையாது. இப்போ கட்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும். தமிழக வெற்றி கழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் மேகதாது அணைக்கு என்ன டி.கே. சிவகுமார் கர்நாடகத்துல கட்டுறேன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன பதில்னு கேட்டாக்க இங்க எல்லாம் எதிர்த்து கூச்சல் குழப்பம் போட்டுட்டு இருக்காங்க. அங்க உங்க கூட்டணி கட்சி தான் ஆட்சி அமைச்சிட்டு இருக்குது. காங்கிரஸ்காரன் சொல்லி கட்டாதேன்னு சொல்லி அறிக்கை விடுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்குதா? முதல்ல தமிழ்நாட்டுல காங்கிரஸ்ல கூட்டணி, கர்நாடகாவில் உங்களுக்கு காங்கிரஸ், அதே காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கிற காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் பண்ணி நான் மேகதாதுல குறுக்க அணை கட்டுவேன்னு சொல்லி தீர்மானம் போனா, நீங்க சட்டசபையில தீர்மானம் கட்டக்கூடாதுன்னு போடுறீங்க, அவன் கட்டுவேன்னு போடுறான். இப்ப எந்த தீர்மானத்து இவன் ஒரு தீர்மானம் அவன ஒரு தீர்மானம். இப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்குது. முல்லை பெரியார்ல அப்படித்தான் ஒரு பெரிய பிரச்சனையை ஓட்டிக்கிட்டு போயிருந்தாங்க. இப்ப இது எல்லாம் அரசியல் படிச்சு தெரிஞ்சுதானே நீங்க நாட்டுக்கு வந்தீங்க. நீங்க உங்க ஆட்சியில தொழில் நல்லா நடக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு இப்போ இந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கேள்வி கேட்டா பதில் சொல்ற, ஏன் ஆந்திராவுக்கு போச்சுன்னு சொல்லி யாரோ கதை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு சாவு கட்சியா தான் இருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு கட்சி. இப்ப திருவள்ளூர் மாவட்டத்துல அந்த பெரியபாளையத்துக்கு பக்கம் ஜெயின்ட் ஜோசப்ங்கிற ஒரு கடல் மீன்கள் பதப்படுத்துற தொழிற்சாலையில அம்மோனியம் வாயு கசிஞ்சு அங்க செத்து போயிட்டாங்க. 2 பேர் செத்தா கணக்கு சொல்றாங்க. ஆனா நேற்று 8 பேர்னாங்க. இப்ப 60 பேர் வாந்தி மயக்கமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. தொழிற்சாலை போன வருஷமே சட்டத்திட்டத்துக்கு உட்படவில்லை. அந்த சட்டத்திட்ட பிரகாரம் தொழிற்சாலை நடக்கலன்னு சொல்லி அதிகாரிகள் நோட்டீஸ் கொடுத்திருந்திருக்கிறதா சொல்றாங்க. இந்த தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா நான் ஜப்பானுக்கு போறேன், மொரிஷியஸுக்கு போறேன், கொரியா போறேன், முதலீட்டை தேர்க்கெடுக்க போறாங்களே. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையை முழுமையாக பயன்படுத்தினா போதும். இப்போ தமிழக வெற்றி கழகத்துல எங்க போனாலும் சரிங்க. இப்போ இந்த கோயிலுக்கெல்லாம் மடியடிக்கிறதுக்குன்னு ஒரு மந்திரி இருப்பார் இல்லையா, அவர் என்ன பண்றாரு? அவரு கோயில் விற்கக்கூடிய பொருள்களுக்கு விலைப்பட்டியல் போறாராம். வாழைப்பழம் எத்தனை ரூபாய்க்கு தான் விற்கணும், வெத்தலை பாக்கு எத்தனை ரூபாய்க்கு தான் விற்கணும், அதே மாதிரி தேங்காய் எத்தனை ரூபாய்க்கு, ஊதுவத்தி சூடம் எல்லாம் விற்கணும். இப்போ ஊதுவத்தி சூடம் தேங்காய் எல்லாம் அன்றாடம் நடக்கக்கூடிய தேங்காயினுடைய விலை மாறும், பழத்தினுடைய விலை மாறும். இந்த அளவுக்கு தான் விற்கணும் சொன்னா வாங்கணும், நிலையில முக்காட்டை போட்டுட்டு போவானா? கோயிலினுடைய நிர்வாகத்தை பத்தி எதுவுமே தெரியலன்னா நீங்க கோயில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசணும். இப்ப எடுத்தோடனே பேசுற பேச்ச பார்த்தா இருக்கிறதுல அதிகமா துள்ளி குதிக்கிறது ராஜ்மோகன், ஆதவர்ஜன், இந்த கோயில் மந்திரி தான். இந்த கோயில் மந்திரி இவங்க தான் எதுக்கு எடுத்தாலும் தமிழ்நாட்டிலே நாங்க தான் தமிழக வெற்றி கழகத்தை கட்டி காப்பாத்துறோங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ இதுல ஒரு பத்திரிகைக்காரனை தம்பக்கம் சேர்த்திக்கிட்டாங்க. ஒரு யூடியூப்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அன்னைக்கு அண்ணா திமுக எடுத்து தூக்கி பிடிச்சி நிறுத்தி பேசிட்டு உட்கார்ந்து, அண்ணா திமுகவோட ஒண்ணுங்க திமுக அப்படிங்க, அவ ஒளிஞ்சு ஒண்ணு கட்சி, அடுத்து எடப்பாடி இப்படி, எஸ்பி வேலுமணி இப்படி, அடுத்து அண்ணா திமுக ஆட்சி அமைக்கணும்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டுனாங்க குடிச்சு உள்ள ஓட்டா வெளியே வந்தா கேட்டா விஜய் தான் எனக்கு ஜாமீன் கொடுத்தான்னு சொல்லி இன்னைக்கு விஜய் தூக்கி பிடிச்சி பேசிட்டு இருக்கிறார். அப்ப ஏற்கனவே தூக்கி பிடிச்சி பேசுற அண்ணா திமுக வழியே முடிச்சு கொடுத்து வந்துட்டீங்க இல்லையா? இப்போ நடக்கக்கூடிய தேர்தல்ல 5 தொகுதி அண்ணா திமுக தொகுதி, ஒரு தொகுதி
தமிழக வெற்றி கழகம் இந்த 6 தொகுதிக்கு நடக்கக்கூடிய இடைத்தேர்தல்ல ஏதாவது ஒரு தொகுதியில பொது வேட்பாளரா நாம் தமிழர் கட்சி சீமான நிறுத்தி ஜெயிக்க வைக்கணும். எங்களுடைய கோரிக்கை எல்லாம் என்னன்னு சொன்னா, தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து பேசுறதுக்கு ஒரே தகுதி திறமையோட புள்ளி பேசுறதுக்கு நாம் தமிழர் சீமான் தான். நாம் தமிழர் சீமானும் இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து ஒரு தொகுதி உங்களுக்கு கொடுத்தா நீங்க மனமகிழ்ச்சியோட ஏற்றுக்கிட்டு சீமான் என்னைக்கு சட்டசபைக்குள்ள நுழையிறாரோ அன்னைக்கே தமிழக வெற்றி கழகத்துக்கு சனி பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். சும்மா விட மாட்டாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட ஒரு கருணை பார்க்கும், ஒரு மெக்னானிமஸா பார்க்கும். ஆனா சீமானை பொறுத்த அளவுக்கு சீனிடுவார் சீவி. எப்படியாவது இந்த தடவை திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்சி ஒண்ணு சேர்ந்து ஒரு தொகுதியில தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து ஒரு பொது வேட்பாளரா நாம் தமிழர் கட்சி சீமான் அமைப்பாளரை நிறுத்தினீனாக்கா அவர் வெற்றி வைக்கிறதுக்கு 2 கட்சிக்காரன் பாடுபட்டாக்கா அடுத்த 6 மாசத்துல தமிழக வெற்றி கழகம் காணாமல் போய்விடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.